தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்தளவுல ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது, இன்னொரு சைட்ல எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மோடு இணைந்திருக்காங்க, வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, பெரிய நன்றிகள். இன்னும் இந்த ஆதரவை நீங்க பெரிய அளவில் கொடுத்துக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் அந்த தொகுதி இப்பொழுது முக்கியமான ஒரு தொகுதியாக மாறி இருக்கு. என்ன காரணம்னா, செங்கோட்டையன் அவர்கள், எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் பதவி ராஜினாமா பண்ணி டிவிக்கேல சேர்ந்திருந்தாரு. ஸோ அதிமுக அங்கே என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த மாவட்டத்துக்குள்ள, குறிப்பாக அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம் அங்கிருந்து திரும்ப தொடங்க இருக்கு, கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை திரும்ப சீரியஸா கையில் எடுக்கிறாரா, எப்படி பாக்குறீங்க இதை? எனக்கு என்னமோ கொங்கு பகுதியில ஏடிஎம்கேவுக்கு பெரிய சிக்கல் இருக்குன்னு தோணல, கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் ஏடிஎம்கேவுக்கு பெரிய சிக்கல் இருக்குன்னு தோணல. ஏன்னா இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறாருன்னா அவரை கார்னர் பண்றாங்க, பார்ட்டிக்குள்ளேயே அவரை பலவீனப்படுத்துறாங்க. பலவீனப்படுத்தினதுக்கு அப்புறம் வேற ஆப்ஷன் இல்லாம தான் அவரு வெளியே போறாரு. ஸோ அந்த வகையில ஏடிஎம்கேவுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலேயோ கொங்கு பகுதியிலையோ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதான் என்னோட பார்வை. இப்ப சவுத் எடுத்துக்கிட்டா சவுத் டிஃப்ரெண்டான கதை. தென்பகுதிகளில் ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், அப்புறம் டிடிவி அவர்கள் இவங்கெல்லாம் வெளியே போறாங்க. ஸோ தென்பகுதியில அவங்க தான் பவர் சென்டர் இருந்தாங்க, அவங்க தான் முக்கியமான பிளேயர்ஸ் ஆங்க. இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்ல ஏடிஎம்கேலேயே அவங்க தான் முக்கியமான பிளேயர்ஸா இருந்தாங்க. ஸோ நேச்சுரலா அவங்க வெளியே போகும்போது ஏடிஎம்கே சவுத்ல வீக் ஆகுறாங்க. ஸோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளதுலேயே ஸ்ட்ராங்கான ஆட்கள் எல்லாருமே வெளியே போகும்போது அந்த பகுதியில ஒரு பலவீனம் ஏற்படுது. ஆனா இப்ப கொங்கு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஏடிஎம்கேவோட பவர் சென்டர் அங்கதான் குவிஞ்சிருக்கு. எப்படி சவுத்துல டிடிவி, அப்புறம் சசிகலா, அப்புறம் ஓபிஎஸ் எல்லாம் பவர் சென்டர், ஸோ அதே மாதிரி கொங்கு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க தெரியும் நமக்கு, இபிஎஸ் இருக்காரு, வேலுமணி இருக்காரு. ஸோ பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேவோட முக்கியமான ஸ்ட்ரென்த்தே அங்க ஃபோக்கஸ் ஆகிதான் இருக்கு. அதுல வீக்கான ஒருத்தர் வெளியே போயிருக்காரு, செங்கோட்டையன் அப்படின்ற ஒருத்தரை அவங்க ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டி இப்ப அவரு வெளியேறி இருக்கார். அதனால பெரிய பலவீனம் ஏற்படாது. அதுபோக கொங்கு பகுதியில ஏடிஎம்கேவுக்கு ஃபேவரபிளான ஒரு பொசிஷனும் இருக்கு. 24ல ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தனித்தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க. இந்த எலெக்ஷன்ல ரெண்டு பேரும் அலைன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க ஓட்ஸ் உடையாது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அங்க அதிகம். அந்த ஓட்ஸ் இந்த எலெக்ஷன்ல கன்சாலிடேட் ஆகும். அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 19-21 கமல்ஹாசன் அங்க ஓட்ட உடைச்சாரு. இப்ப அந்த ஃபேக்டரும் இருக்காது. சாலிடா அந்த ஓட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ 19லயும் 21லயும் கமல்ஹாசன் ஓட்டு உடைக்கிறாரு, அப்புறம் 24ல பிஜேபி அந்த ஓட்டை உடைக்கிறாங்க. இந்த தடவை எந்த ஃபேக்டருமே இருக்காது, கம்ஃபர்டபுளா அவங்க கொங்கு பகுதியை கைப்பற்றிடுவாங்க. செந்தில் பாலாஜி தான் இருக்காரு, செந்தில் பாலாஜி அந்த ஓட்டெல்லாம் உடைக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ அவர் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னு பார்க்கும்போது பெரிய பவர் ஒன்றும் டிஸ்பிளே பண்ணல. அவர் நம்ம ஓட் ஷேர்னு வச்சு பார்த்தோம்னா பெரிய பவர் ஒன்றும் டிஸ்பிளே பண்ணல. நீங்க 19-21 பாருங்க, கமல் ஃபேக்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஎம்கேவுக்கு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. அதே மாதிரி 24லயும் பிஜேபி ஃபேக்டரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டிஎம்கேவுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் இருக்காது. ஸோ டிஎம்கேவோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அந்த டைம்ல எல்லாம் பிரியுது. அந்த பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் போது தான் டிஎம்கே ஸ்கோர் பண்றாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ல ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கொங்கு பகுதியில உடையறதுக்கான வாய்ப்பே இல்லை. கமல்ஹாசனும் வீக் ஆயாச்சு, பிஜேபியும் அலையன்ஸ்குள்ள வந்தாச்சு. நான் ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லா ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லல, நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு, நிறைய பகுதிகளில் வீக்கா இருக்காங்க. பட் நான் சொல்றது என்னன்னா, கொங்கு பகுதியை மட்டும் நான் சொல்றேன், அவங்களோட முக்கியமான பவர் சென்டர் அது. ரெண்டாவது, அவங்களுக்கு எதிராக செயல்பட்ட சில ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, அதுவும் இப்ப சரியாயிருச்சு. ஸோ அதனால செங்கோட்டையன் அவர்களால பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்த முடியாது. இப்ப அவரு செய்திருக்கக்கூடிய இந்த விஷயமும் நான் எப்படி பாக்குறேன்னா, ஏறக்குறைய இது ஒரு ரிட்டையர்மெண்ட் தான், ஒரு செமி ரிட்டையர்மெண்ட் தான். இப்ப பண்ருட்டியார் அவர்கள் எப்படி விஜயகாந்துக்கு அட்வைசரா இருந்தாரோ அந்த மாதிரி விஜய்க்கு இப்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பெரிய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப ஷேர் பண்றாரு. ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் விஜயோட ஷேர் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு பாக்குறேன். ஸோ அதனால ஒரு பொலிட்டீஷியனா செங்கோட்டையன் அவர்களால ஏடிஎம்கே டெஃபினட்டா சேலஞ்ச் பண்ண முடியாது அந்த பகுதியில். ஓகே, எடப்பாடி அவர்கள் அப்போ செங்கோட்டையனை
ஃபோக்கஸ் பண்ணி இந்த கூட்டத்தை அங்கிருந்து தொடங்கல அப்படின்றீங்க? இருக்கலாம், அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்ப ஒரு டிஸ்பிளே ஆஃப் பவர் தானே. ஒருத்தர் வெளியே போயிருக்காரு, இல்ல நான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்ற அவங்களோட அந்த பவரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இது மேபி யூஸா இருக்கலாம். கொங்கு பகுதியில நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அங்க ஒரு ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துறது கூட அவங்க பண்ணலாம். அது அஃப்கோர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. பொலிட்டீஷியன்ஸ், பொலிட்டிக்ஸே அதானே, உங்களோட சக்தியையும் உங்களோட பலத்தையும் டிஸ்பிளே பண்றதான அரசியல். அந்த தோற்றத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும்ல, நாங்க தான் ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த பகுதியை கையில தான் இருக்குன்றதை காட்டணும்ல. பட் அதை தாண்டி பெரிய டேமேஜை அவர் ஏற்படுத்த மாட்டார் அப்படின்றதான் என்னோட பார்வை. பட் அவங்க பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு செய்தியும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைசல் பட்டேல், அதாவது அகமது பட்டேல் அவங்களுடைய மகன் ஃபைசல் பட்டேல் அவங்க சொன்ன ஒரு கருத்து, சோனியா அவர்களுக்கு வலதுகரமாக செயல்பட்ட அகமது பட்டேல் அவங்களுடைய மகன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. பிரியங்காவுக்கும் ராகுலுக்கும் அரசியல் பற்றிய அறிவே கிடையாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் தான் இப்பொழுது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? இது உண்மையா இல்லது வேற ஏதாவது இதுக்குள்ள காரணங்கள் இருக்குமா? எப்படி பாக்குறீங்க? அரசியலை பொறுத்தளவுல வெற்றிகள் வரிசையா வரும்போது யாரும் உங்களை சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. கம்ஃபர்டபுளா நீங்க இருக்கலாம். உங்களுக்கு திறமை இருக்கோ திறமை இல்லையோ, நீங்க வெற்றிகளை டெலிவர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்ப சூழல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பீகார்ல பெரிய பின்னடைவு. 6 சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. 61 சீட் கண்டெஸ்ட் பண்ணி 202 சீட்டை பிஜேபி பிளஸ் ஆர்ஜேடி பெற்றிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி அவங்களுக்கு. காங்கிரஸ் அப்புறம் ஆர்ஜேடி அலையன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. ஸோ நேச்சுரலா நிறைய எதிர்குரல்கள் எழ ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பார்த்த ஃபைசல் பட்டேல் இருக்கார்ல, அகமது பட்டேலோட பையன், ஃபைசல் பட்டேலுக்கு இப்ப மட்டும் இல்லை, ஏற்கனவே நிறைய கோவங்கள் இருக்கு. 24ல ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த சீட்டை கொடுக்குறாங்க. பரூச் அப்படின்ற அந்த தொகுதியில தான் அகமது பட்டேல் ஸ்ட்ராங்கா இருந்த தொகுதி அது. அவர் 8 டைம் எம்பி, அவர் 3 டைம்ஸ் லோக்சபால, 5 டைம்ஸ் அவரு ராஜ்யசபா எம்பி. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ்ல அகமது பட்டேலுக்கு பெரிய செல்வாக்கு உண்டு, பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நபர், பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவர் பார்க்கப்பட்டார். சோனியா காந்திக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்தவர். சோனியா காந்தி பெரிய நம்பிக்கை அவர் மேல வச்சிருந்தாங்க. ஒரு காங்கிரஸ் லாயலிஸ்ட், அவர் சோனியா காந்தி லாயலிஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் பார்ட்டி லீடர்ஷிப்புக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த ஒரு மனிதர் அகமது பட்டேல். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அவரோட பையனுக்கு நிறைய அதிருப்திகள் இருக்கு. 24ல ஆம் ஆத்மி கட்சி கொடுக்குறாங்க. ஆம் ஆத்மியாலும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அதிருப்தியில இருக்காரு. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது. காங்கிரஸ் பார்ட்டி ரொம்ப மோசமா செயல்படுறாங்க. என்ன பொறுத்தளவுல ராகுல் காந்தி கரெக்டா லீட் பண்ணல, காங்கிரஸ் பார்ட்டியை கரெக்டா லீட் பண்ணல. இவர் சொன்னது உண்மைதான், அவருக்கு பெரிய பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்னு தான் நானுமே சொல்லுவேன். ஏன்னா அவர் எடுத்த இஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, குறிப்பா வாக்கு திருட்டு அப்படின்ற இஷ்யூ எடுக்கிறார். எனக்கு என்னமோ அது முட்டாள்தனமான இஷ்யூவா எனக்கு பட்டுச்சு. திமுக தான் அதை எடுக்கிறாங்க. திமுக நான் ஒன்று சொல்றேன், அதை எடுப்பாங்க, எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவங்க வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க. 2வது, திமுகவும் காங்கிரஸும் ஒண்ணு கிடையாது. திமுக பாஜக எதிர்ப்பை வச்சு அவங்க இங்க வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் அவங்களுக்கு கொடுக்குது. காங்கிரஸுக்கு அந்த மாதிரியான சூழல் கிடையாது. காங்கிரஸ் அங்க சண்டை போடுறது வெறும் பாஜகவை மட்டும் கிடையாது. யூபியில ஆர்ஜேடி உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க, ஜேடியு அங்க ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருக்காங்க, நிதிஷ் ஃபேக்டர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நீங்க எலெக்ஷன் ப்ராசஸ்ல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்ற விஷயத்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மக்களுக்கு எலெக்ஷன் மேல நம்பிக்கை போயிடும். எந்த மக்களுக்கு? உங்களை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடும். நம்ம காங்கிரஸுக்கு ஓட் போட்டாலும் பிஜேபி தாங்க ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அவன் எலெக்ஷன் பக்கம் வரமாட்டான். பிஜேபி காரனுக்கு நம்பிக்கை போகாது. ஏன்னா பிஜேபி காரனை பொறுத்து நம்ம ஜெயிச்சு தானே இருக்கோம். ஸோ நான் ஓட்டு போடுற கட்சி ஜெயிச்சுட்டு இருக்குன்னா அவங்க சந்தோஷமா ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ பீகார்ல இருக்கக்கூடிய சூழல் வேற, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் வேற. தமிழ்நாட்டையும் பீகாரையும் நம்ம ஒன்னா கம்பேர் பண்ண முடியாது. நீங்க தமிழ்நாட்டில் இவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, நாங்க பயங்கரமா ஜெயிச்சுட்டு இருக்கோம். அது காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், எங்களுக்கு பூத் லெவல் ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ நார்த்ல ஏமாத்துற மாதிரி தமிழ்நாட்டில் ஏமாத்த முடியாது. பட் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு லாஜிக் இல்லாம ஏதோ பேசிடுவாங்க. ஆனா நீங்க அங்க இந்த விஷயத்த பேசிட்டு இருந்தீங்கன்னா, பீகார்ல இது ஒர்க் அவுட் ஆகுது. மக்களுக்கு நம்பிக்கை போயிடும். ஏன்னா இங்க மக்களுக்கு நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை இருக்கு. திமுகவுக்கு ஓட்டு போடுற ஆட்களுக்கு நம்ம ஜெயிக்கலான்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. வேற நிறைய ஃபேக்டர்ஸ் அங்க ஏற்கனவே ரொம்ப கம்மியா இருக்கு. நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசினீங்கன்னா அந்த மக்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்க பிஜேபி ஜெயிச்ச ஹிஸ்டரியே கிடையாது தமிழ்நாட்டுல. ஸோ நம்ம என்னாலும் ஜெயிச்சிடலான்ற கான்ஃபிடன்ஸ் ஈஸியா கொடுக்க முடியும். பட் அவங்க அப்படி கிடையாது. பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்ப நீங்க வெற்றியை மையமா வச்சுதான் நீங்க பேசணும்.
எலெக்ஷன் ப்ராசஸே தப்பா இருக்குன்னு சொல்லிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா சரி இவன் கான்பிடென்ட்டா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், டீச்சர் சரியில்லைங்க என்ன எப்பவுமே ஃபெயில் ஆகி தான் விடுவாருன்னு சொல்லிக்கிட்டே நான் எக்ஸாம் எழுதுறேன்னா நம்ம அப்பா அம்மா எப்படி பார்ப்பாங்க? ரைட்டு, இவன் அடுத்த தடவை ஃபெயில் ஆகுது ரெடி ஆகிறான்னு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் இதுவும் இருக்கு. ஒரு கான்பிடன்ஸ் அவங்க வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி யூபி எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது பிரியங்கா காந்தி பெண்களை மையமா வச்சு அந்த எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்றாங்க. அப்படி நீங்க எலெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ண முடியாது. பெண்கள் ஒரு வர்க்கமா என்னைக்குமே ஆப்ரேட் ஆனது கிடையாது. அது கரெக்டு தப்பு அதெல்லாம் தாண்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா நீங்க அந்த மாதிரியான விஷயத்தை கையில் எடுக்க முடியாது. இப்ப மோடி அவர்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல பிஜேபி பீகார்ல, அது வேற. அது 10,000ன்றது பெண்களை மட்டும் டார்கெட் பண்றதா நான் பார்க்கல. அது ஒரு ஃபேமிலியவே டார்கெட் பண்ற ஒரு விஷயமா பாக்குறேன். நீங்க விமன் எம்பவர் மட்டும் பேசி நீங்க ஓட்டு வாங்க முடியாது. அதுக்குள்ள கேஸ்ட் இருக்கு, வர்க்கம் இருக்கு, ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் அங்க சோசியல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் உள்ள பிளே ஆகும். ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்ஸ் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை, இவ்வளோ பெரிய அரசியல் பின்புலம் இருக்கு நேர்காலத்துல நேரு ஃபேமிலி அவங்க. ஸோ அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றது அது லாஜிக்கா இருக்குமா? அது இப்போ எப்படி ஒரு டாக்டரோட பையனா இருக்கிறதுக்காக ஒரு டாக்டர் ஆயிட முடியுமா? இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு நடிகரோட பையனா இருக்கிறதாலேயே அவர் பெரிய நடிகர் ஆயிட முடியுமா? இல்லை, நான் இப்படி ஒன்று கேட்குறேன். ராகுலுக்கோ பிரியங்காவுக்கோ அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றத விட காங்கிரஸுக்கான தேவை இன்னைக்கு இந்தியாவில் இல்லாமல் போயிடுச்சு, அதனாலதான் அந்த கட்சி வெற்றி பெற மாட்டேங்குது, என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்ல. அப்படியும் பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த கட்சியோட தேவை இருக்கும். காங்கிரஸ் பார்ட்டின்ற கட்சியே இன்னைக்கு வீக் ஆயிருச்சு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா சொசைட்டில மாற்றங்கள் வருங்க. இந்தியால விடுதலைக்கு அப்புறம் புது ஆளும் வர்க்கம் உருவாகுது. பிரிட்டிஷ்காரன் வெளியே போறான், புது ரூலிங் கிளாஸ் உருவாகுது, ஒரு புது எலிட்னு சொல்லலாம் உருவாகுது. அப்ப என்ன ஆகும்? அந்த எலிட்டுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்க. எல்லா கட்சியும் அப்படிதான் இருக்கும். ஒரு எலிட் இருப்பாங்க எல்லா கட்சியிலையும், ஒரு எலிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க எல்லா பவர்ஃபுல்லான கட்சியுமே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 90களுக்கு அப்புறம் புதுசா இன்னொரு எலிட் உருவாகுது. குளோபலைசேஷன் காலகட்டத்தில் இன்னொரு நியூ இந்தியன் எலிட் உருவாகுது. இந்த புது வர்க்கம் பார்த்தோம்னா இந்த பெரிய ராயல் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் இல்லாம புது ஆட்கள் நிறைய பேர், பெரிய பணக்காரர்கள் இல்லாதவங்க நிறைய பேர் வளர்ந்து பெருசாக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு புது குரூப் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸா பிஜேபி இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னா சில மாற்றங்கள் கிரவுண்ட்லயும் ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி எந்த ஆளும் வர்க்கத்தை நம்பி இருந்ததோ அந்த வர்க்கம் இப்ப கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. புது எலிட் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகி வரும். அதானிலாம் அதோட வெளிப்பாடு தான். அதானி மாதிரி ஆட்கள்லாம் இவங்களை பேக்கப் பண்றாங்கன்னா அதோட ஒரு வெளிப்பாடு தான். ஈவன் அம்பானியை கூட நான் அப்படிதான் பார்ப்பேன். ஸோ இந்த விஷயம் வந்து நடக்குது. அது நடக்கும்போது நேச்சுரலா காங்கிரஸ் பார்ட்டியோட ரோல் கம்மியாகிட்டு தான் இருக்கும். அதை பெருசா நீங்க ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செஞ்சீங்கன்னா உங்களோட வீழ்ச்சி இந்த அளவுக்கு மோசமா இருக்காது. பீகார்ல நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு தெரியுது, குறைந்தபட்சம் அடக்கி வாசிக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா 2-3 சீட்டுக்காக ஆர்ஜேடி கூட பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு 61 சீட் வாங்கி 6 சீட் ஜெயிக்கிறீங்க. ஒன்னும் ஒரு 5 சீட் கம்மியா கிடைச்சா உங்களுக்கு என்ன பெருசா குறைஞ்சு போயிட போகுது? கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. அதனால ஆர்ஜேடி ஜெயிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா குறைந்தபட்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடி சண்டை இருக்குன்ற அந்த தோற்றத்தை ஏற்படுத்தாம இருந்திருப்பீங்கல்ல. கூட்டணிக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நாங்க நல்ல ஜெல்லாய் தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு யூனிட்டியை வெளிப்படுத்திருப்பீங்கல்ல. நீங்க வீக்கா இருக்கும்போது அப்ப என்ன செய்யணும்? சரியா செய்ய வேண்டிய வேலை செய்யணும்ல. அதை உங்களால செய்ய முடியலையே. ரெண்டாவது, நீங்க ஒரு சைட்ல வாக்கு திருட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆர்ஜேடி ஒரு பாயிண்ட் வரைக்கும் பாக்குறாங்க, அப்ப அவங்க அந்த இஷ்யூ தூக்கி போட்டு வேற இஷ்யூக்கு போயிட்டாங்க. ராகுலே கடைசியா அதை பேசவே இல்லை. ராகுலும் பேசல. சோ அப்ப நீங்க இப்ப ட்ரம்ப் பத்தி நம்ம பேசணும். ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாருன்னா, ட்ரம்ப் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாருன்னா அவருக்கு கொஞ்ச நேரம் தான் கையில இருக்கும். அவருக்குன்னு ஒரு 24 hours இருக்கு. அதுல யுக்ரைன் இஷ்யூவை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாருன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. சோ அவர் கையில் எடுக்கக்கூடிய இஷ்யூவை கவனமா கையில் எடுக்கணும். உலகத்துல நூற்றுக்கணக்கான நாடுகள் இருக்கு, அதுல பிடிச்ச இஷ்யூவை தேவையில்லாம கையில் எடுக்க முடியாது. ஒரு 10 hours அவர் அதுல வேஸ்ட் பண்றாருன்னா போச்சு. ராகுலுக்கும் அதே மாதிரிதான், காங்கிரஸுக்கும் அதே மாதிரிதான். சில ரிசோர்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும், ராகுலுக்கு நேரம் கம்மியா தான் இருக்கும். ஒரு பெரிய அப்ப அவர் கையில் எடுக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து ப்ராப்பரான இஷ்யூஸா இருக்கணும். நீங்க உங்களுக்கு சேம் சைடு கோல் போடக்கூடிய இஷ்யூஸ் நீங்க கையில் எடுக்க கூடாது. சோ இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணா நீங்க ஒரு லீடரா எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும்? இது ஒரு பெரிய சிக்கல் தான். ராகுல் காந்தி ஒரு மன்னர், அவரு ஒரு மன்னர் தான் ஆக்சுவலா, ரைட்? அவங்க நேரு, அப்புறம் இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, இப்ப ராகுல் காந்தி ஆக விரும்புறது நெக்ஸ்ட் மன்னரா ஆக விரும்புறா. அப்ப நீங்க நெக்ஸ்ட் மன்னர் மாதிரி பிஹேவ் பண்ணணும். நீங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி, ஒரு கம்யூனிஸ்ட்
ஆக்டிவிஸ்ட் மாதிரி நீங்க பிஹேவ் பண்ணக்கூடாது. அது JNU காலேஜ்ல ஜோல்னா பை மாட்டிட்டு யாராவது ஆக்டிவிசம் பேசலாம், அது கரெக்ட், அது அவங்களோட ரோல், அதை அவங்க பண்ணலாம். நீங்க நெக்ஸ்ட் மன்னராக போறீங்க. நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமும் உங்களோட அறிவாலேயோ உங்க ஆக்டிவிசமாலேயோ கிடையாது, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ நீங்க அதுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்படணும். எப்படி உங்க அப்பா இவரு ராஜீவ் காந்தி அவர் பாத்தீங்கன்னா அவரை ஒரு பெரிய ஒரு ஸ்டேச்சர் உள்ள மனிதரா ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாரு. அது உண்மையும் கூட. அவர் நல்ல ஒரு ஹை வேல்யூ இண்டிவிஜுவல் தான். ஒரு நான் அடுத்த ஆட்சியாளர் நான் தான்ற அந்த கான்பிடன்ஸை கொடுக்குற மாதிரி ஆளா இருந்தாருல பாக்குறதுக்கு. இவரை பார்த்தாலே எப்பவும் டல்லா, கண்ணெல்லாம் கருத்து போய் தாடி எல்லாம் வளர்த்துட்டு ஒரு டிஷர்ட்டையும் மாட்டிட்டு உங்களை நெக்ஸ்ட் உங்களை பிரைம் மினிஸ்டரா பார்க்க மாட்டான் இப்படி இருந்தீங்கன்னா. ஆனா நீங்க என்ன கரிஸ்மேட்டிக்கா இல்ல, கரெக்டான ஆட்கள் அவர் சுத்தியும் இல்ல, அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ராஜினாமா பண்ணிட்டு ஆக்டிவிஸ்டா போக வேண்டியதானே? அது கட்சி யாரான நடத்துவான்ல. அது என்ன ஆகும்னா, பணக்கார வீட்டு பசங்களுக்கு அந்த ஒரு இமேஜ் பிடிக்கும். பெரிய பணக்கார வீட்டு பசங்களா இருப்பாங்க, ஆனா சும்மா சாதாரண டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட சாதாரண டீ கடைக்கு போய்கிட்டு ஏழைகளோட அப்படி இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி பண்றது, இதெல்லாம் அவங்க பண்ணும்போது நான் பணக்காரனா இருந்தாலும் நான் இவங்களுக்கான ஆளா இருக்கேன்னு அவங்க காட்ட விரும்புவாங்க. காலேஜ்ல எல்லாம் நீங்க அதை பார்க்கலாம், சில இடங்கள்லயும் நீங்க அதை பார்க்கலாம். ஸோ இந்த NGO ஆக்டிவிசம் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இந்த பணக்கார ஆட்களா இருப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ராகுல் காந்திக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அவரு ஒரு பெரிய இடத்துல இருக்காரு, உங்களுக்கு லைஃப்ல பர்பஸ் வேணும். ஸோ நீங்க அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு உங்க வாழ்க்கைக்கான அந்த பர்பஸை நீங்க கண்டுபிடிக்கலாம். அது கஷ்டம். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இன்னொரு டைரக்ஷன்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறீங்க. இங்க போய் நான் ஒரு ஆக்டிவிஸ்ட், நான் சாதாரண மக்களுக்கான, நீங்க மோடி அந்த இடத்துல அடிக்கவே முடியாது. நீங்க என்னதான் சாதாரண டிஷர்ட்டை போட்டுட்டு அங்க போய் நின்னாலும் உங்களை விட 2 கோடி ரூபாய் ட்ரெஸ் போட்டிருக்க மோடியை ஏத்துப்பாங்க. ஏன்னா சாதாரண மக்களுக்கு தெரியும், அவன் தான் நம்ம ஆளுன்னு தெரியும். அவர்தான் கிடந்து போனார். ஆமா. சோ அதனால நீங்க இந்த இதை பண்ணி ஜெயிக்கவே முடியாது. நீங்க யாரோ, நீங்க அதுதான். நீங்க ஒரு மன்னர் பேக்ரவுண்ட் வந்து அந்த ஆள் தான், நீங்க அப்படிதான் இருக்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரியான வேலைகள் பார்த்துட்டு அவர் பார்க்கும்போதே ஒரு வின்னருக்கான ஒரு ஆட்டிடியூடே இல்லை. உங்களுக்கு ஒரு வின்னருக்கான ஒரு ஆட்டிடியூட் இருந்தாதான் மக்களுக்கு உங்க மேல கான்பிடன்ஸ் இருக்கும், அப்பதான் மக்கள் உங்களுக்கு ஓட் போடுவாங்க. திரும்ப இந்த காங்கிரஸ் இந்த கிராஃப் ஏற வாய்ப்பு இருக்குமா, இல்ல அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே, டெம்பரரியா நடுவுல சேலஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு தேசிய கட்சி ஒன்றும் இல்ல. காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறது இந்தியாவுக்கு நல்லது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இல்ல, அன்பார்ச்சுனேட்லி அந்த கிராஃப் ஏறாது. பழைய கட்சி ஆயிருச்சு. அது எவ்வளவு பழைய கட்சி, அது ஒரு ஓல்டு இன்ஸ்டிடியூஷன், 100 வருஷத்துக்கு மேல பழமையான கட்சி. இந்த கட்சியால எவ்வளவு நாள் தான் ஓட முடியும்? இவ்வளவு நாள் இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த வயசுல இந்த பிரச்சனைகளோட இந்த கட்சி இவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயம். அதனால எனக்கு தெரிஞ்ச இந்த கட்சி திருப்பி மீண்டு வந்து அதிகாரத்தை பிடிக்கிறது, நிறைய பேர் எப்படி பாக்குறாங்கன்னா, பிஜேபி வீழ்த்தணும், அப்ப காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு, சரி இப்ப காங்கிரஸ் இல்லைன்னா வேற யார் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப வேற யாருமே இல்லை. ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்கள் கொஞ்சம் பேர் என்ன யோசிப்பாங்க, ரைட், அப்ப காங்கிரஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் காங்கிரஸ் பார்ட்டி சர்வே ஆயிட்டு இருக்கு. அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வேற ஸ்கோப் கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் பார்ட்டி இருக்காங்க, இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல ஆம் ஆத்மின்ற ஒரு பெரிய கட்சி உருவாயிருச்சு. ஏறக்குறைய நீங்க பண்ற அந்த வேலையை அவங்க பண்றாங்க. இப்ப உங்க ஸ்பேஸை தான் ஆக்குபை பண்ணி உட்கார்ந்துருக்கான். பஞ்சாப்ல, டெல்லியில, குஜராத்ல ஓரளவுக்கு வேறுவிட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஸ்டேட்ஸ்லயும் அவங்க ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்ன, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குனாலே காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருக்குன்னு அர்த்தம். காங்கிரஸ் எடுத்ததான் அவங்க பிடிக்கிறாங்க. பஞ்சாப்ல சரி, டெல்லியில எல்லா இடத்துலயும் அவங்க காங்கிரஸ் இடம் தான். ஆமா, காங்கிரஸ் தான் அடிச்சு காலி பண்ணாங்க. அதனாலதான் பிஜேபி அவங்களை ஃப்ரீயா அலோவ் பண்றாங்க, நல்லா இறங்கி விளையாடுங்கன்னு. அதுக்கப்புறம் குஜராத்துக்கு வரும்போது கட்டி உட்கார வச்சுட்டாங்க. நீ என்ன என் வீட்டுக்குள்ளேயே வர, அங்க போ குடுத்த வேலையை மட்டும் பார்க்கணும்னு அப்புறம் அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க ஆம் ஆத்மியை. ஸோ அதனால இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, வீக்கா இருக்காங்க காங்கிரஸ் பார்ட்டி. திருப்பி ரிவைவ் ஆகிறதுல ரொம்ப கஷ்டம். ஓகே, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜியை போடுறாங்களா, ஆலோசிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு கூட செய்தியில வந்திருக்கு, திரும்ப வந்து தாவேக்காவோடு நீங்க நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நிர்வாகிகள் நெருக்கடி கொடுக்கறதாக தலைமைக்கு ஒரு செய்தியானது வந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிட்டு இருக்காங்களா, எப்படி பாக்குறீங்க? இது காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ வீக்கா இருக்காங்களோ நல்லா நெகோசியேட் பண்ணுவாங்க. நம்ம பீகார்லயுமே அதுதான் பார்த்தோம். அவங்க சக்தியை மீறி நெகோசியேட் பண்ணி அதிகமான சீட்ஸ் எல்லாம் வாங்குற ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உண்டு. சீட்ஸை ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது செகண்டரி, அங்க தோத்துட்டாங்க.
ஆனா அந்த நெகோசியேட் பண்ணி வாங்குற ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உண்டு. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கட்சிக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிறதால அந்த கட்சி ஆட்களுக்கு நெகோசியேட் பண்ணி வாங்குற கெப்பாசிட்டி இருக்கு. இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியான செய்திகள் வந்துட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க ஒரு பெரிய நியூஸ். அப்படியான செய்திகளை யார் விடுவா வெளியே? காங்கிரஸ்காரங்க தான் விட்டுருக்கணும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. தாவேக்கா விட்டுருக்க கூடாதா? இது எதுக்கு தாவேக்கா அந்த மாதிரி நியூஸ் விடணும்? திமுக கிட்ட இருந்து அதிகமான சீட்ஸ் வாங்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? காங்கிரஸுக்கு தான் இருக்கு. சோ அதிகமான சீட்ஸ் கிடைக்கலன்னா தாவேக்கா கிட்ட போயிருவோன்ற அந்த மெசேஜ திமுக கன்வே பண்ண வேண்டிய தேவையும் காங்கிரஸுக்கு தான் இருக்கு. நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீட்ஸ் கொடுக்கலன்னா நாங்க தாவேக்கா கிட்ட போயிருவோம் அப்படின்ற அந்த மெசேஜ டீம் கிட்ட கொண்டு போகணும்ல, மக்கள் டீம் கொண்டு போகணும்ல. சோ அதனால இந்த நியூஸால லாபம் யாருக்குன்னு பார்த்தா காங்கிரஸுக்கு தான். இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா காங்கிரஸ் கிட்ட லெவரேஜ் இல்லை தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் பார்ட்டியால ஏடிஎம்கே கிட்ட போக முடியாது, தனியா கண்டெஸ்ட் பண்ண முடியாது. திமுகவோட தான் இருந்தாகணும். நேஷனல் லெவல்லையும் திமுக காங்கிரஸுக்கு தேவை. சோ அப்ப என்ன பண்ணலாம்? உள்ள இருந்தே குடைச்சல கொடுக்கலாம். இப்ப இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நேச்சுரலா எடுத்தது என்ன யோசிப்பாங்க மக்கள்? ரைட், அப்ப திமுக கூட்டணியில ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. அது போக ஒரு சின்ன அழுத்தம் இது டிஎம்கே மேல போடுது. ஸோ இது ஒண்ணுதான் அவங்க கையில இருக்க ஒரே ஆப்ஷன். இந்த மாதிரி தான் அவங்க அழுத்தம் போட முடியும். அவங்களால முடிஞ்ச அந்த அழுத்தத்தை அவங்க போடுறாங்க. பட் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்ஷன் கிடையாது. அவங்க டிஎம்கேவோட தான் இருக்கும். ஓகே, அப்படி வந்தானா தவறான ஸ்ட்ராட்டஜி இல்லையா? எங்க வந்தா? டிவிகேவுக்கு வந்தா. டிவிகேவால காங்கிரஸ் மாதிரியான ஒரு பார்ட்டியோட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. டிவிகே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பார்ட்டி. நீங்க யோசிச்சு பாருங்க, மக்கள் நல கூட்டணி அந்த பழைய இமேஜ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்மைலிங் ஃபேஸஸ், எல்லா லீடர்ஸ் சேர்ந்து நிக்கிறாங்க, மேடையில கையை தூக்கிட்டு நிக்கிறாங்க. அதெல்லாம் விஜயால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்படியே லைட்டா ஆத ஒரிஜினா ஓவர்டேக் பண்ணாலே என்ன ட்ராக் மாறுது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ டிவிக்கோட ஸ்ட்ரென்த் என்ன? விஜய்ன்ற ஒரு ஆள் சென்டர்ல இருக்கணும், தி மேனா அவர் இருக்கணும். அவர் கூட நிக்க கூடாது. யாரும் கூட கிடலாம் யாரும் நிக்க முடியாது. அவரை அவுட் ஷைன் பண்ற மாதிரியான எந்த விஷயமும் நடக்க முடியாது. சோ அந்த பொருத்தி பாருங்க, விஜயை வச்சு மக்கள் நல கூட்டணி அந்த இமேஜை பொருத்தி பாருங்க, ஃபிட் ஆகுதான்னு பாருங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அப்படி கையெல்லாம் தூக்கிட்டு நிக்கிற மாதிரி அது முடியாது. விஜயால அது பண்ண முடியாது. விஜய்க்கு அவர் தான் லீடர், நான் தான் சென்டர், நான் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அதனால காங்கிரஸ் பார்ட்டியோட கூட்டணி வச்சு காங்கிரஸ் பார்ட்டிய மாதிரியான ஒரு பெரிய கட்சி, ஒரு பழைய கட்சியை இழுத்துட்டு போறதெல்லாம் கஷ்டம். திமுகனாலதான் அதெல்லாம் டீல் பண்ண முடியும். காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை கொடுத்து, அப்புறம் அந்த சீட்ல ஜெயிக்கிறதுக்கான சில வைட்டமின்ஸ் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் இறங்கி அவங்களை ஜெயிக்கவும் வைக்கணும். இந்த வேலையெல்லாம் டிவிக்கு வேலை பண்ண முடியுமா? அவங்க ஜெயிக்கிறதே பெருசா இருக்கும். இந்த வேலையெல்லாம் திமுக அதிமுகனாலதான் பண்ண முடியும். இதை தாண்டி காங்கிரஸ் பார்ட்டி குடைச்சலையும் கொடுப்பாங்க, அதையும் நீங்க டீல் பண்ணணும். அவங்க கட்சிகளையும் சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால டிவிக்கேனால அதெல்லாம் டீல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு திமுகவோடு கூட்டணி வைக்க போறாரு, அல்லது அதிமுகவுக்கு நெருக்கடி தர போறாரு, அதிமுக ஓட்டுகளை வந்து உடைக்க போறாரு அப்படின்லாம் ஒரு பேசுபொருள் இருக்கு. ஸோ ஓபிஎஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப ஓபிஎஸ் அவர்கள் திமுகவோட சேர்ந்தாலோ இல்லைன்னா தனி கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வைத்தாலோ ஓபிஎஸ் அவரோட பொலிட்டிக்கல் கெரியர் முடிஞ்சிடும். இபிஎஸ் அதை என்ஜாய் பண்ணுவார். பரவாயில்லையே, ஒரு எலெக்ஷன்ல முடிஞ்சா அது இபிஎஸ்க்கு பிரச்சனை வந்தா போதும் இல்ல? எதுக்கு பிரச்சனை வர போகுது? அவர் போய் ஏடிஎம்கேல டிஎம்கேல போய் சேர்றதால இபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை வரும்? இபிஎஸ் சொல்லுவாரு, நான் தான் சொன்னேனே அவரு திமுக பாரு, நான் சொன்னது இப்ப கரெக்ட் ஆயிருச்சுல்ல, நான் தான் கரெக்டான ஆள், அவர் தவறான ஆள், அவர் திமுகவுக்கு வேலை செய்யறாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிருவாரு. இபிஎஸ் அவர்களோட கிளைம் என்ன? நான் தான் ஒரிஜினல் அதிமுக, ஓபிஎஸ் அதிமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆள் அப்படின்றதுதான் இபிஎஸோட கிளைம். ஓபிஎஸோட கிளைம் என்ன? நான் தான் உண்மையான அதிமுக, ஜெயலலிதா அவர்கள் வழியில வந்த தலைவர் அப்படின்றாங்க. அப்ப நீங்க திமுகவோட போய் சேர்ந்துட்டீங்கன்னா அப்ப நிரூபணம் ஆயிருங்க. இபிஎஸ் சொல்றதுதான் கரெக்ட், நிரூபணம் ஆயிருங்க. அப்ப ரைட், இந்த சாப்டர் முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷமா போயிருவார். ஸோ ஓபிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்னவா இருக்கும்னா, நீங்க சொன்ன தனியா கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனா தனியா கண்டெஸ்ட் பண்ணணும். அதுவும் திமுக எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணணும், திமுக எதிர்த்து அரசியல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது அது அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கும். இப்ப விஜய் பண்ற மாதிரியான விஷயம் தான். தனி கட்சி ஆரம்பிச்சு விஜய் கூட கூட்டணியா? விஜய் கூட மேபி அவருக்கு விருப்பம் இருக்கலாம், பட் விஜய் அகாமடேட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா செங்கோட்டையன் மாதிரி கிடையாது ஓபிஎஸ். ஓபிஎஸ்க்கு ஒரு ஓட் பேஸ் இருக்கு, அவரு கூட கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க. அது எல்லாத்தையும் விஜயால அகாமடேட் பண்ண முடியாது, டிவிக்கு வேலை அகாமடேட் பண்ண முடியாது. கூட்டணியா தானே சொல்றாங்க, கட்சியில சேர்றது சொல்ல கூட்டணியா அகாமடேட் பண்ண முடியாதா?
கூட்டணியா மேபி பண்ணலாம். ஆனா கூட்டணியா செய்தாலுமே உங்களோட இமேஜ் அடி வாங்கும்ல. வரிசையா அப்படி ஒருத்தங்களா வந்து நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க, உங்க கூட்டணியில சேர்க்கிறீங்க. அப்ப நேச்சுரலா கேட்பாங்கல்ல, இப்ப நீங்க கிளீன் பார்ட்டி, நீங்க ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறீங்க, இவங்க எல்லாம் தான் உங்க மாற்று அரசியலுக்கான ஆட்களான்னு கேட்பாங்கல்ல. டிடிவியா இருக்கலாம், ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், செங்கோட்டையனா இருக்கலாம். இப்ப செங்கோட்டையன் அவர்களை சேர்க்கும் போது இந்த கேள்வி எல்லாம் வருது. அதெல்லாம் நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ அதிமுகல இருந்தவங்க, அதிமுகல பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸா இருந்தவங்க, அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு நிறைய பணம்லாம் செலவழிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நியாயம் தானா, கரெக்ட் தானா? ஸோ அந்த காலத்துல அவங்க பார்ட் ஆஃப் சிஸ்டம் தானே அவங்களுமே. ஸோ அது எந்த அளவுக்கு எடுபடும் தெரியல. எனக்கு என்னமோ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு எக்ஸெப்ஷன். அதை தாண்டி மற்றவங்களுக்கு அங்க பெரிய ஸ்பேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி டிவிகேவால நிறைய சீட்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாதுன்ற சூழல் ஏற்படும் போது, ஏன்னா அது சிக்கலான ஒரு விஷயம், எல்லா சீட்ஸ்லயும் கண்டெஸ்ட் பண்றது டிவிகேவுக்கு சாத்தியமான விஷயமான ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாதிரியான சிக்கல் வந்தா மேபி இந்த மாதிரியான கூட்டணி ஆப்ஷன்ஸையும் அவங்க பார்க்கலாம். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர் பொறுத்தளவுல 2 விதமான பார்வை இருக்கு. ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தேமுதிக சொல்லியிருக்காங்க நேற்று 26ல கூட்டணி ஆட்சி தான் அமையும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எடப்பாடிக்கு நெருக்கடியா அல்லது வேற யாருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா தேமுதிக, எப்படி பாக்குறீங்க? அவங்க எடப்பாடிக்கு தான் சிக்னல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்ப திமுக கூட்டணிக்கு எந்த கட்சியும் அதை பத்தி பேசல. அவங்க லைட்டா ஹிண்ட் எல்லாம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட். இப்ப எல்லாருமே குவைட்டா தான் இருக்காங்க. தேமுதிக எந்த சைடு போறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால இந்த டிமாண்டோட அவங்க திமுக சைடு போக முடியாது. அங்க ஒண்ணு ஏற்கனவே அந்த அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃபுல்லா இருக்கு. இவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு கூட தெரியல. ஸோ இந்த டிமாண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகப்படியான டிமாண்ட், இதோட அங்க போக முடியாது. அவங்க இபிஎஸ் தான் சிக்னல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் டிஎம்டிகேவை பொறுத்தளவு எப்பவுமே அவங்க இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க சக்தியை மீறி அதிகப்படியான டிமாண்ட்ஸ் வைக்கக்கூடிய ஒரு கட்சி தான். அவங்க 2005 2006 தொடங்கப்பட்ட காலத்துல இருக்காங்க. இன்னும் அந்த பவர் இருக்குல்ல, அந்த 10% இருக்காங்க இன்னும். அதான் இப்ப என்ன தமிழ்நாட்டுல 2026ல கூட்டணி ஆட்சி இருந்தான்னா இல்லைன்னா என்ன, அதுல உங்களுக்கு என்ன ரோல் இருக்க போகுது? அதுல பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு பெரிய கட்சியா நீங்க இருப்பீங்களான்றதான் முக்கியமான கேள்வி. அதுக்கான விஷயத்த தான் நீங்க பேசணும். ஆக்சுவலா 26ல இருந்துட்டு போகுது, இல்லாம இருக்க போகுது, இல்லாம இருக்கட்டும். உங்களுக்கு இதுல என்ன ரோல், நீங்க என்ன பேச வரீங்க? ஸோ அதுதான் முக்கியமான டிஸ்கஷனா இருக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாருடைய ஆதரவோடு தான் இங்க ஒரு ஆட்சி வந்து தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சது அப்படின்னா எல்லாருடைய ஆதரவு தேவைப்படுது இல்லையா? ஸோ அப்பொழுது கேபினெட்ல எல்லாருக்கும் இடம் தருவாங்கல்ல. ஒண்ணு நான் சொல்றேன், தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட்டஸ் கோ இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் காங்கிரஸை வீழ்த்தி திமுக அதிகாரத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் அதிமுகன்ற ஒரு புது கட்சி உருவாகுது. ஒரு ஸ்டேட்டஸ் கோ கிரியேட் ஆகுது, ஒரு சமநிலை கிரியேட் ஆகுது. அந்த சமநிலை பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் நல்லா ஸ்டேபிளா இருக்கு, மாத்தி மாத்தி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுக 2 times கண்டினியூஸா ஜெயிக்கிறாங்க பாருங்க. அப்பவே அந்த ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகுது. மாறி மாறி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் ஒரு பாயிண்ட்ல பட்டுன்னு அதிமுக 2 தடவை தொடர்ச்சியா ஜெயிக்கிறாங்க பாருங்க. அப்பவே அந்த ஸ்டேட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகுது. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தோம்னா இன்னும் டிஸ்டர்ப் ஆகுது அந்த ஸ்டேட்டஸ் கோ. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காலமானதுக்கு அப்புறம் திமுகவுக்கு சில ஃபேவரபிளான சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு, பாஜக ஸ்ட்ராங் ஆகுது. பாஜக ஸ்ட்ராங் ஆகும்போது தமிழ்நாட்டிலையும் அவங்க முக்கியமான ஒரு ஃபோர்ஸா மாறுறாங்க. ஸோ மைனாரிட்டிஸுக்கெல்லாம் பாஜகவை பார்த்து ஒரு அச்சம் இருக்கு. ஸோ நேச்சுரலா இப்ப பாஜக எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்த மைனாரிட்டிஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ திமுக அந்த அரசியலை கையில் எடுக்கும் போது திமுக பக்கம் மைனாரிட்டி ஓட்ஸ் போயிடுறாங்க. ஸோ அதிமுகவுக்கு அங்க இழப்பு ஏற்படுது. அதிமுக பாஜக சைடு போயிடுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப சவுத்ல அதிமுகவுக்கு சில இழப்புகள் ஏற்படுது. முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறாங்க. அவங்களோட இன்டர்னல் பார்ட்டி கான்ஃபிளிக்ட்ல அந்த இழப்பும் அங்க ஏற்படுது. முன்ன மாதிரி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுலயும் சில சிக்கல்கள் அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ அதிமுக அந்த பழைய கோர் ஓட்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் இழந்திருக்காங்க. அப்புறம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறதுக்கு சில கட்சிகள் இருக்காங்க. என்டிகே இருக்காங்க, டிவிகே இருக்காங்க, பிஜேபி இருந்தாலும் அவங்க கூட தான் இருக்காங்க. ஸோ பிஜேபி இந்த எலெக்ஷன்ல பிரச்சனை இல்லை. ஸோ அதனால இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஸ்டேட்டஸ் கோ இப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது.
ஒரு 2 ஸ்ட்ராங்கான ஈக்குவலி பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் இருக்கும்போது தான் அந்த ஸ்டேட்டஸ்கோ கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகுது. ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகும்போது நீங்க சொன்ன மாதிரி சில நேரங்களில் கட்சிகள் இறங்கி வர வேண்டிய தேவையும் இருக்கும். இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காத கட்சிகள் வரக்கூடிய நாட்கள்ல மேபி வேற வழியே இல்லாம கூட்டணி ஆட்சிக்கும் இறங்கி வர வேண்டிய தேவை ஏற்படலாம். ஏன்னா இப்ப டிஎம்கேவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான இல்லை, அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டா தான் ஃபைட் பண்றாங்க. அவங்களும் எப்படியாவது ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸை நம்ம உருவாக்கிடணும், கையில் இருக்கக்கூடிய எல்லா அஸ்திரங்களையும் பயன்படுத்தணும் அப்படின்ற இடத்துலதான் திமுகவும் இருக்காங்க. அதிமுகவை பொறுத்தளவுல கூட்டணி வைக்கிறதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சலுகைகள் கொடுக்க வேண்டிய இடத்துக்கும் மேபி அவங்க தள்ளப்படலாம். இன்னும் பிஎம்கே உள்ள வர வேண்டியிருக்கு, டிஎம்டிகே உள்ள வர வேண்டியிருக்கு, பிஜேபி என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பின்னு உட்கார்ந்து அவங்களுக்கு இன்னும் கூட்டணிக்கான தேவை இன்னும் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஓட்ஸை உடச்சிட்டு இருக்காங்க டிவிகேவும் என்டிகேவும். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த வெற்றியை திரும்ப நேத்து கொடுத்த மாதிரி நாளைக்கு வெற்றியை கொடுக்கணும்னா இன்னும் நிறைய சலுகைகள் நீங்க செய்து தர வேண்டிய சூழல் ஏற்படலாம். இப்ப நீங்க பாருங்க, ஒரு பாயிண்ட் வரைக்கும் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை கம்ப்ளீட்டா திராவிட கட்சிகள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. 2016 எடுத்துப்போம், பிஜேபிக்கு எவ்வளவு % ஓட்ஸ் இருக்கும்? ப்ராபப்ளி 2-3% ஓட்ஸ் இருக்கும். என்டிகேவுக்கு 1%. மீதி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகள் தான். டிஎம்டிகே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆமா, இல்லைன்னா விசிகே கம்யூனிஸ்ட் நான் எப்படி பாக்குறேன்னா திராவிடத்தோட பொருந்தி போகக்கூடிய கட்சிகள் தான் அவங்கலாம். அவங்க திராவிட ஈகோ சிஸ்டமோட பொருந்தி போகக்கூடிய கட்சிகளா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, திராவிடம் அல்லாத ஒரு பெரிய மார்க்கெட் உருவாயிருக்கு இன்னைக்கு. என்டிகேவுக்கு 8%, விஜய் வந்தாருன்னா 5-10% அவருக்கு இருக்கு. பிஜேபி கையில பாத்தீங்கன்னா 10%. ஸோ இப்ப பெருசா ஒரு மார்க்கெட் இப்ப இவால்வ் ஆயிருக்கு. திராவிடம் அப்படின்ற அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்த்தோம்னா இப்ப சுருங்கி இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க ஜெயிக்கணும்னா நேத்தை விட நீ கஷ்டம். ஸோ நிறைய சலுகைகள் நீங்க தரணும். கூட்டணியை சேர்க்கறதுக்கு சலுகைகள் தர வேண்டிய தேவையும் ஏற்படலாம். ஸோ அது மேபி இருக்கலாம், ஹங் அசம்பிளியா இருக்கலாம், ஒரு கூட்டணி ஆட்சி அமையலாம், நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துட்டீங்க. நன்றி. நன்றி.